வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கவிதை தொகுப்பு. பெயர் பார்த்தீங்கன்னா, பொது நானூறு. நம்ம புறநானூறு கேள்விப்பட்டிருக்கோம், அகநானூறு கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன பொது நானூறு அப்படின்னா, அகமும் புறமும் சேர்ந்த பல கவிதைகள், ஆல்மோஸ்ட் ஒரு 400 கவிதைகள். அதனால தான் கவிதை தொகுப்பினுடைய பெயர் பொது நானூறு அப்படின்னு வச்சிருக்காங்க. இதை எழுதியவர் பார்த்தீங்கன்னா, டாக்டர் செல்வரங்கம். சேலத்துல பிராக்டிஸ் பண்ணக்கூடிய விழி மருத்துவர். 10,000 அறுவை சிகிச்சைகள் மேலேயும் பண்ணியிருக்காரு. இது தவிர எழுதுறது அவருடைய முக்கியமான பணி. அதை தவிர பல சமூக பணிகளையும் மேற்கொள்கிறாரு. மோட்டிவேஷனல் கோர்சஸ் நடத்துகிறாரு. கதைகளும் நிறைய எழுதியிருக்காரு. நிறைய புத்தகங்கள், கவிதை தொகுப்புகள் வெளியிட்டிருக்காரு. இந்த புத்தகத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா, கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா இந்த புத்தகத்தை பாராட்டி முன்னுரை வழங்கியிருக்காரு, இந்த கவிதை தொகுப்பை. இன்னொருத்தரும் இந்த கவிதை தொகுப்புக்கு முன்னுரை வழங்கியிருக்காங்க. அவங்க திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மா. அவங்க பல கவிதைகளை சுட்டி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குன்னு எழுதியிருக்காங்க. இந்த கவிதை தொகுப்புகள் இருக்கக்கூடிய 400 கவிதைகள்ல பார்த்தீங்கன்னா, பல கவிதைகள் ஹைக்கூ வடிவத்தில் இருக்கு. ஒரு சில கவிதைகள் நீண்ட கவிதைகளாகவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 10-30 பக்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய கவிதைகள் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பாராட்டி, அவருடைய நண்பர்களை பாராட்டி எழுதக்கூடிய கவிதைகளாக இருக்கு. இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது மகிழினி பதிப்பகம். முதல் பதிப்பு 2023. பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 176, விலை 2000 ரூபாய். மகிழினி பதிப்பகத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த பொது 400 புத்தகம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு கவிதை எழுதியிருக்காரு. அவருடைய பெற்றோர், அவருடைய சகோதர சகோதரிகள், அவருடைய மகன், மகள், மனைவி, அப்புறம் பேர குழந்தை வரைக்கும் ரொம்ப அழகா அந்த ஃபர்ஸ்ட் எல்லாரையும் பற்றி ரொம்ப அழகா அவரோட எழுதியிருக்க கவிதைகள் மனசு தொடுது. குடும்பத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், இத்தனை பணிகளுக்கு நடுவுலையும் நம்மளுடைய குடும்பம்ன்ற அந்த ஆதாரம் மிக மிக முக்கியமானதுன்றத அந்த கவிதைகளுடைய அந்த வரிசையிலேயே ரொம்ப அழகா உணர்த்துறாரு. இதுல ஒரு சில கவிதைகள் அவருடைய குடும்பத்தை பத்தி எழுதுனதே ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா, பின் சக்தி. மொத்தமா நம்ம முதல்ல பெண் சக்தி தான் பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, இந்த கவிதை பேரே பின் சக்தி. ஒரு ஆணின் வெற்றிக்கு பெண் இருப்பவள் ஒரு பெண்ணா? இது முட்டாள் வாக்கியம். என்ன? முற்றிவிட்டதா ஆணாதிக்கம்? பாட்டி, தாய், தாரம், சகோதரி, உறவி, உறவி, இந்த வார்த்தை பாருங்க, தோழி என ஒரு ஆணின் வெற்றிக்கு பின் பல பெண்களின் ஆக்கம் உள்ளது. பெண் சக்தி தான் பின் சக்தி. ஒரு ஆண் வெற்றிக்கு பின்னால் உள்ள சக்தி பின் சக்தி அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கவிதை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பல கவிதைகள் சின்ன சின்னதா இருக்கக்கூடியது, பட் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான ஒரு கருத்துக்களை கொண்ட கவிதையா இருக்கு. ஃபர்ஸ்ட் கவிதை அகம்புறம், அதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃபர்ஸ்ட் கவிதையே பார்த்தீங்கன்னா, வீடு கட்ட தேவை அன்பும் மரணம் சகிப்பும் கலந்த கலவை. சிமெண்ட் கலவை தான் நமக்கு தெரியும். ஆனால் ஆக்சுவலாக ஒரு வீடை உருவாக்கணும் அப்படின்னா அது சிமெண்டால் கட்டின வீடு கிடையாது, அன்பு மரணம் சகிப்பும் கலந்த கலவை அப்படின்னு ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறதே மிக அருமையாக ஆரம்பிச்சிருக்காரு. அதுபோல் பல கவிதைகள் நம்மளுடைய சில கவிதைகள் நம்மளை சிரிக்க வைக்குது, பல கவிதைகள் நம்மளை சிந்திக்க வைக்குது, பல கவிதைகள் நம்மளை மகிழ்ச்சிப்படுத்துது. அதில் உள்ள வார்த்தை சொல்லாடல்கள் மிகவும் சுவையாகவும் இருக்கு. வேகம் எப்படி பாருங்க, இந்த கவிதையுடைய தலைப்பு வேகம். இது ஒரு ஹைக்கூ மாடல் தான் எழுதியிருக்காரு. நம் வேகத்தை தீர்மானிப்பது, நிர்ணயிப்பது நம்மை துரத்துபவரின் வேகம். அது உண்மை தானே? நம்ம எப்படி வேகமா போகணுன்றது நம்மளுடைய அவசரம், அதுக்குடைய தேவையினாலும் நம்ம போறதை விட பின்னால யாராவது நம்மளோட வேகமா வராங்களா, அதாவது காம்படிஷன் அப்படின்றது தான் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. எந்த அளவுக்கு வாழ்க்கையில நம்ம முன்னேறுவோம்னா, பின்னாடி ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் காம்படிஷன் இருக்கு அப்படின்னா இன்னும் ஃபாஸ்டா நம்ம முன்னேறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணியா இருக்கும் அப்படின்றது இதுல உள்ள அர்த்தம். இந்த வேகம் அப்படின்றது எனக்கு அந்த கவிதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஒற்றுமை அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு மீனிங் கொடுத்துருக்காரு. ஒற்றுமைன்னா என்ன? எல்லாரும் பிடிச்சவங்க இல்லை ஒரே அலைவரிசை இருக்கவங்க ஜாயின் ஆகிறது அப்படின்றது நம்ம நினைப்போம். ஆனால் ஆக்சுவலாக இதில் இவர் கொடுத்துருக்க எப்படின்னா, பிடித்த ஒன்றால் உருவாவதை விட பிடிக்காத ஒன்று உருவாக்குவது தான் ஒற்றுமை. ஒருத்தருக்கு காமனாக நிறைய பேருக்கு பிடிக்காத விஷயங்கள் அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. இது ஏதோ அரசியல் கட்சியோட கூட்டணி மாதிரி எழுதியிருக்காரு. பட் நல்லா இருக்கு. அந்த ஒற்றுமை அப்படின்ற தலைப்பில் எழுதியிருக்கக்கூடிய கவிதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சமுதாய பிரச்சனையை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. குப்பை தொட்டி அப்படின்னு. வீட்டில் விழுந்த குப்பையை கொட்டினால் வேலைக்காரி, வீட்டிற்கு வெளியிலும் பக்கத்து வீட்டிற்குள்ளும்.
பார்த்துக்கங்க. ஸோ அப்போ நம்ம குப்பையை கொண்டு போய் எங்கே கொட்டுறோம்னா நம்ம வீட்டிலேருந்து வெளில கொட்டிடுறோம். ஆனால் நம்ம எங்கே கொட்டுறோம்? பக்கத்து வீட்டு வாசலில் கொட்டிடுறோம். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில் கொட்டினாலே நம்ம வந்து குப்பை இல்லைன்னு நினச்சிக்கிறோம். இது வந்து ரொம்ப சமுதாய சிந்தனை உள்ள ஒரு கவிதைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஆட்டிடியூட் வந்து நிறைய நேரங்களில் நம்ம அப்படிதான் நம்ம வந்து நினைப்போம். ஈவன் நம்ம எங்கேயா போகும்போது கூட நம்ம கையில் இருக்க குப்பையை நம்ம கீழே போட்டோம்னு நினைப்போம். பட் அது சரியான இடத்துல போடுறோமா, அந்த இடத்துல நம்ம குப்பையாக்குறோமே, அது தவறு அப்படின்றத நம்ம நிறைய நேரங்களில் உணர மாட்டோம். ஸோ இந்த கவிதை அந்த ஒரு சமுதாய உணர்வை நமக்கு கட்டாயமாக எடுத்துக்காட்டுது. ஸோ குப்பையை போட வேண்டியது சரியான இடத்துல, வீட்டுக்கு வெளியில் போட்டாலே அது குப்பையை நம்ம சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்றது அர்த்தம் இல்லை அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி பல கவிதைகள் இந்த புத்தகத்தில் இருக்குது. பார்த்து நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏடு அப்படின்னு ஒரு புத்தகம், ஒரு கவிதை, 126வது கவிதை. இது பாருங்க எவ்வளோ ஒரு டீப் மீனிங் பாருங்க. என் வாழ்க்கை திறந்த புத்தகம், தலைவர் சொன்னார். தலைவர் சொன்னார், என் வாழ்க்கை திறந்த புத்தகம். படிக்க திறந்தேன், எழுதப்பட்டவை அழிக்கப்பட்டிருந்தன. பார்த்துக்கங்க, இது எவ்வளோ ஸ்ட்ராங் மீனிங் பாருங்கள். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு கவிதை மாதிரி இருக்குது. என் வாழ்க்கை திறந்த புத்தகம், தலைவர் சொன்னார், படிக்க திறந்தேன், எழுதப்பட்டவை அழிக்கப்பட்டிருந்தன. இப்போ நிறைய ரெக்கார்ட்ஸ் காணா போகிறதோட இது வந்து ரொம்ப ஒத்து போகிற மாதிரி இருக்குது இந்த கவிதை. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய நையாண்டியாக அரசியல் விமர்சனமும் நிறைய இடங்களில் வந்து கவிதைகளில் தெரிச்சு இருக்கிறத பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு ரொம்ப ஒரு சிரிக்கக்கூடிய ஒரு கவிதை, நானே சிரிச்சிட்டேன். 137வது ஒரு கவிதை, எருமை மேய்க்கி அப்படின்றது கவிதையுடைய தலைப்பாக வச்சிருக்காரு. ஆசிரியர் அன்று சொன்னது பலித்தது, எருமை மாடுகள் வைத்து மேய்க்கும் பண்ணை முதலாளி இப்போது. அன்னைக்கு வந்து டீச்சர் சொல்லியிருக்காரு, ஒன்றும் படிக்கல, நீ மாடு தான் மேய்க்க போற. இப்போ கூட நிறைய டீச்சர்ஸ் திட்டுறாங்க. பட் ரியலாகவே இப்போ எருமை மாடுகளை வைத்து ஒரு மேய்க்கும் பண்ணையினுடைய முதலாளியாக அவன் இருக்கிறான். ஸோ அது கூட வாக்கு பலிச்சது அப்படின்றத ஒரு நையாண்டியாக சொல்கிறாரு. ஸோ எருமை மேய்க்கின்னு அந்த கவிதைக்கு பேர். ஆசிரியர் அன்று சொன்னது பலித்தது, எருமை மாடுகள் வைத்து மேய்க்கும் பண்ணை முதலாளி இப்போது. ரீசெண்டாக கூட ஒருத்தர் பேசுகிறத நான் கேட்டேன், நீ கழுது தான் மேய்க்க போகிறேன்னு சொல்லும்போது, இப்போ கழுதப்பால் 1 லிட்டர் 7000 ரூபாய், அதனால் கழுதை வச்சா கூட அவன் வாழ்க்கையில் முன்னேறிடுவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னார். ஸோ அது மாதிரியான ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு கவிதையாக இருக்குது. ஸோ இது மாதிரி பல கவிதைகள். ஒரு வெற்றி அப்படின்னா எப்படின்றத அந்த கவிதையெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறது. எத்தனை முறை வாழ்க்கை என்னை வீழ்த்தியது நினைவில்லை, எத்தனை முறை எழுந்தேன் என்பது நினைவில் உள்ளது, எழுந்தது விழுந்ததை விட ஒரு முறை அதிகம். ஏன் எனக்கு ஞாபகம் இருக்குது விழுந்ததை விட எழுந்ததுன்னா அது அதை விட அதிகம் அப்படின்னு ரொம்ப அருமை. ஒரு சிறந்த ஒரு கருத்தை வந்து அழகாக ஒரு சின்ன கவிதையிலே வந்து சொல்லிடுறாரு. இது மாதிரி பல கவிதைகள் நீங்கள் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக படித்து நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதனுடைய ஆசிரியர் டாக்டர் செல்வரங்கம், விழி மருத்துவர், சேலம், பொது 400, மகிழ்நி பதிப்பகம், வெளியீடு.